அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, பாடுகளுடைய ஞாயிறு இன்றைக்கு 3 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். புறநானூற்று பாடல் ஒன்று 194, பக்குடுக்கை நன்கணியனார் என்கிறவர் பாடிய ஒரு பாடல். ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூ அணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு ஊரிலே ஒரு தெருவிலே ஒருவர் இறந்ததனாலே நெய்தல் பறை என்பது முழங்குகிறது. மற்றொரு தெருவிலே திருமணம் நடைபெறுவதனால் அங்கே மகிழ்ச்சியினுடைய மேளம் முழங்குகிறது. ஒரு இடத்திலே பூவணி அணிந்தவர்களாக மகிழ்ச்சியோடு சிரித்து குலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே கண்ணீர் ததும்ப அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படி பண்பில்லாத ஒருவன்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்று படைத்தவனை அவர் ஏசுகிறார். ஆனால் அதே சமயத்திலே இதுதான் உலகத்தினுடைய இயல்பு என்பதை உணர்ந்தவர்கள் இந்த துன்பங்களை தள்ளிவிட்டு இன்பங்களை மட்டும் காண்கிறவர்கள்தான் இயல்பு உணர்ந்தோர்கள் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. படைத்தவன் பண்பிலாளன் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு படைத்தவர், இறைமகன் இயேசு கிறிஸ்து படைப்பில் உடனிருந்தவர். அவர் இன்றைக்கு துன்புறுகிறார். இதுதான் மனித வாழ்வினுடைய இயல்பு என்று அவர் சொல்லுகிறார். இனியவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புலவர் சொல்லுகிறார். எவ்வளவு நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் இனியன மட்டும் என்று எதுவும் இல்லை. இன்னல்களும் வாழ்வினுடைய இயல்பு. அதை உணர்ந்தவர்கள்தான் இயல்புணர்ந்தோர் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு பாடுகளினுடைய ஞாயிறு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பாடுகளும் இன்னல்களும் வாழ்க்கையிலே பிரிக்க முடியாதவை என்கிற செய்தியை சொல்லுகிறது. திருப்பூர் சாலமோன் என்கிற ஒரு சகோதரர் அண்மையில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் பாஸ்டர்கள் சொல்லக்கூடிய 7 பொய்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். அதில் 2 மிக முக்கியமான பொய்கள் நாம் எல்லோரும் அடிக்கடி கேட்பதுதான். அவைகள் என்னவென்றால், முதலாவதாக, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு துன்பம் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லை என்று ஒரு பாஸ்டர் சொன்னால் அது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துன்பம் இல்லை என்று யாரும் வாக்குறுதி கொடுக்க முடியாது. இயேசு அத்தகைய வாக்குறுதியை கொடுக்கவில்லை. இந்த பாடுகளுடைய ஞாயிறு, நீங்கள் என்னை பின்பற்றினாலும் எனக்கே துன்பம் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிற ஒரு நாளாக இது இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துன்பம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு பொய் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான நோய் நொடியும் இருக்காது என்று யாராவது சொன்னால் அதுவும் மிகப்பெரிய பொய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இத்தகைய நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இன்பம் மட்டுமே இருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இன்பம் மட்டுமே இருக்கும், இன்னல்கள் இல்லை என்கிற சிந்தனை நமக்கு இருந்ததென்றால் அது தவறு என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் நமக்கு இன்றைய நாளின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதைத்தான் இன்றைக்கு பாடுகளின் நிகழ்விலே நாம் வாசிக்க கேட்டோம். ஓசானா என்று பாடுவது தொடங்கி ஒழிக என்று கோஷம் எழுப்புவது வரைக்கும், அமைதியினுடைய தூதனாக கழுதையிலே ஏறி வந்து கடைசியிலே கல்லறையிலே அமைதியாக அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் நாம் அந்த நிகழ்வினை வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து இறைமகன் இன்னல்களை ஏற்றுக்கொள்கிறார். எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்துத்தான் நாமும் இந்த வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கூட நமக்கு இன்னல்கள் இருக்கும். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்கள் இன்னல்களை பார்க்கிற பார்வையும் அது ஏற்றுக்கொள்வதும் வித்தியாசமானது என்கிற முதன்மையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையில் இன்னல்கள் தவிர்க்கப்பட முடியாதவை, ஆனால் நமக்கு இவைகள் நிகழும் என்பது நிச்சயம். அதைத்தான் இன்றைக்கு 2வது செய்தியாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே பங்கேற்ற 3 நபர்களுடைய குரல்களை வைத்து நாம் சிந்திக்கலாம். எப்படி அவர்களுடைய குரல் மாறுகிறது. இன்றைக்கு நாமும் கூட யூத மக்களைப் போல அவருடைய சீடர்களைப் போல குருத்துக்களை ஏந்தியவர்களாக நாமும் ஓசானா என்று பாடிவிட்டு வந்திருக்கிறோம். எனவே நாம் யாரை போல இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நாம் எந்த நிலையிலே இருந்து இயேசுவிற்கு ஓசானா பாடுகிறோம்? எத்தகைய நம் செய்திகளை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகின்றோம் என்பதையும் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, இந்த மக்கள் கூட்டத்தை பாருங்கள்.
மக்கள் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியோடு ஓசன்னா என்று பாடுகிறார்கள். தங்களுடைய மேலாடைகளை எல்லாம் கீழே விரித்து அவரை அழைத்துச் செல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசராக, அமைதியினுடைய அரசராக அவர் வந்தாலும் கூட பல நாட்கள் அவர்கள் மிகவும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த மெசியாவாக அவர் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிற ஒரு மெசியாவாக அவரை பார்க்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு அரசர், ஒரு ஒரு அதிசயங்கள் செய்யக்கூடிய மெசியா என்று பார்க்கிற வரைக்கும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஓசன்னா என்று பாடுகிறார்கள். நாம் கடவுளை ஏற்றுக்கொள்கிற போது நாம் அவருக்கு நிச்சயமாக ஓசான்னா பாடுகிறோம். அந்த ஓசான்னா என்பது இயல்பாக வருகிறது. நம்மை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு பாடலாகவே அந்த ஓசன்னா என்பது வெளிவருகிறது. அந்த பாடலை பாடுகிற போது சுற்றி இருக்கிறவர்கள் கூட அதோடு சேர்ந்து அந்த பாடலை பாடுவதற்கு தூண்டப்படுகிறார்கள். எனவே நமது மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு பற்றி கொள்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஒரு அதிசயம் செய்கிற கடவுளாக, நான் கேட்டது உடனேயே கிடைத்து விட்டது என்கிற மகிழ்ச்சியிலே நாமும் கூட ஓசன்னா பாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதையும் தாண்டி அதிசயங்களை நிறுத்திவிட்டு, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அர்ப்பண உள்ளத்தோடும் உண்மைக்கு சான்று பகர்வர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்களை தாண்டி நீங்கள் இந்த துன்பங்களை ஏற்றுத்தான் நீங்கள் எனது சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற செய்தி வருகிற போது அவர்களுக்கு இயலாமையின் காரணமாக அவர்கள் இயேசுவை ஒழிக என்று சொல்லுகிறார்கள். அதற்கான காரணத்தை அவர்கள் கற்பிக்கிறார்கள். பல சமயங்களிலே சமயம் என்பது ஒன்றுதான் ஓசான்னா பாடுகிற குரல்களை ஒழிக என்று பாட வைக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். ஜெமிமா ரோட்ரிகஸ் அவர்கள் கிரிக்கெட் வீராங்கனை. அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தபோது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அந்த வீராங்கனையை பாராட்டினார்கள், பாராட்டி தள்ளினார்கள். ஆனால் அவர் ஆண்டவர் எனக்காக போரிட்டார் என்று விவிலிய வசனம் ஒன்றை சொல்லி சொன்னதற்கு பிறகு அதிலே பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவரை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்தார்கள். சமயம் என்று ஒன்று வருகிற போது ஓசன்னா பாடுகிற ஒரு குரல் எப்படி ஒழிக என்று பாடுகிறது என்பதற்கு இதுவே சமீபத்திய உதாரணமாக இருக்கின்றது. எனவே அதை போலத்தான் இஸ்ராயல் மக்கள் தங்கள் அதிசயங்கள் செய்த அந்த மெசியா அதிசயங்கள் செய்ய மறுக்கிறதை அல்லது நிறுத்திவிட்டதை பார்க்கிற போது, அர்ப்பணத்தை பற்றி பேசுகிற போது, துன்பத்தை ஏற்று பாடுகளை ஏற்று இறக்க வேண்டும் என்று பேசுகிற போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவர் தன்னையே கடவுளாக்கிக் கொள்ளுகிறார் என்று மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சொல்லுகிற போது அவர்களோடு சேர்ந்து இயேசுவிற்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, குரல் மாறுகிறது. பேதுருவை பாருங்கள். பேதுரு, ஆண்டவரே, யார் உம்மை விட்டு ஓடினாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு ஓடமாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர் பயந்தவராக, அச்சம் வருகிற போது இவரை தெரியாது என்று அவர் சொல்லுகின்றார். பல சமயங்களிலே நாமும் கூட நான் இயேசு கிறிஸ்துவிற்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அச்சம் என்று வருகிற போது, சுற்றி இருக்கிற மக்கள் கூட்டத்தை, அதிகாரத்தை பார்க்கிற போது நாமும் அஞ்சி இவரை தெரியாது என்று மறுதலிக்கிறவர்களாக கூட நாம் இருக்க முடியும். மூன்றாவதாக, பிலாத்து அதிகாரத்தில் இருக்கிறவன். அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். பல முறை அவன் மீண்டும் மீண்டும் இயேசுவை மெசியா என்று சொல்கின்றான். இவரிடத்திலே குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொல்கின்றான். அவரை எப்படியாவது விடுவிக்க வழி தேடுகின்றான். ஆனால் இவைகளெல்லாம் முடியாமல் போகிற போது கலகம் வந்து தனது பதவி போய்விடுமோ என்கிற ஒரு சூழலில் பதவிக்காக அவன் தன்னுடைய குரலை, எண்ணத்தை மாற்றிக்கொண்டவனாக கை கழுவி விடுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இந்த பாடுகளினுடைய ஞாயிறிலே பொறுத்தோலை ஏந்தி ஓசான்னா பாடுகிற இந்த வேளையிலே நம்முடைய குரல் மாறிக்கொண்டிருக்கிறதா, நம்முடைய குரல் மாறியிருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் மக்களைப் போல, பேதுருவைப் போல, பிலாத்துவைப் போல மற்றவர்களுக்கு அஞ்சி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது அதிசயங்கள் எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே கேட்டது கிடைக்கவில்லை என்பதற்காக ஒழிக தெரியாது என்று சொல்லி கை கழுவி விடுகிற மக்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இருந்தால் மீண்டும் இயேசு கிறிஸ்துவிடம் மனம் மாறி வருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி அழைக்கப்படுகிற செய்தியிலே ஆண்டவர் எப்படி நம் அனைவரையும் அரவணைக்கிறார் என்பதுதான் இன்றைய மூன்றாவது செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு தான் எதை சொன்னாரோ அதிலே உறுதியாக இறுதி வரைக்கும் இருந்தார். எந்த விதத்திலும் அவருடைய குரலிலும் மாற்றம் இல்லை, அவருடைய செய்தியிலும் மாற்றம் இல்லை. என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்றுதான் பலமுறை சொன்னாரை தவிர நான் இறக்கப் போவது இல்லை என்று சொல்லுவதில்லை. அவர் தனது பாடுகளை 3 முறை முன்னறிவித்தவராக அதை நோக்கியே அவர் செல்லுகிறார்.
அப்படிப்பட்ட பாடுகள் வருகிற போது அமைதியாக எதிர்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய நண்பர்களை நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்கள் அனைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு அவரை காட்டிக் கொடுக்க யூதாசு வந்தபோதும் கூட அவரை நண்பர் என்று அழைப்பதும், இவன்தான் காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவர்களோடு சேர்ந்து இறுதி உணவிலே தனது உடலை பிட்டு அவர்களுக்கு கொடுத்ததும் என்று பார்த்தீர்கள் என்றால், நான் எப்படி இருந்தாலும், அவரை விட்டு ஓடினாலும், அவரை மறுதலித்தாலும், அவரை கை கழுவி விட்டாலும் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் நம்மை கை கழுவி விடுவதில்லை. அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு ஒன்றும் குறைவதில்லை என்பதைத்தான் இந்த பாடுகளினுடைய ஞாயிறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் அவரை விட்டு பிரிந்திருந்தால், ஒழிக என்று சொல்லியிருந்தால், ஓடிப்போயிருந்தால் மீண்டும் நாம் திரும்பி வருவோம். அதே மன்னிப்பு நிறைந்த மனதோடு, அதே இரக்கம் நிறைந்த மனதோடு, அதே அன்பு நிறைந்த மனதோடு நண்பனே வா என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அதுதான் இந்த பாடுகளினுடைய செய்தியாக இருக்கிறது. என்றென்றைக்கும் கரங்களை விரித்து நமது திரும்பி வருதலுக்காக காத்து கொண்டு நண்பனே வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் மனம் திருந்தியவர்களாக, குரல்களிலே மாற்றம் இருந்ததென்றால் மீண்டும் நாம் ஆண்டவரை போற்றுகிற மனதோடு திரும்பி வருவோம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையிலே அவருடைய சீடர்களாக இருப்பதற்காக இன்னல்கள் என்றும் இருக்கும் என்கிற உண்மையை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவைகளை, அந்த இன்னல்களை சந்திப்பதற்கும், பாடுகளை நாம் தாங்கிக் கொள்வதற்கும், சிலுவைகளை சுமப்பதற்கும் நம் ஆண்டவர் இயேசுவே நமக்கு உறுதுணையாக உடனிருந்து வழி நடத்துவார். அதற்காக மன்றாடுவோம்.